நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழக அரசின் நெடுஞ்சாலைத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவல்கள் என்ன? நெடுஞ்சாலைத்துறையில தற்காலிக பணியிடங்களுக்கு தொடர் நீடிப்பு பெறப்பட்டு ஊதியம் பெற்று வழங்க வரக்கூடிய நிலையில நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கக்கூடிய தற்காலிக பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்வதற்கு 5 வருடங்களுக்கு மேலாக காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கும் இந்த 5 நபர்கள் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு மூலமாக அந்த கோரிக்கைகளால் நிறைவேற்றப்படும். அந்த வகையில தமிழகத்தில் ஒரு 10,000 பாலங்களை ஆய்வு செய்து அதனுடைய உறுதித்தன்மையை கண்டறிந்து பழுதுகள் நீக்க பாலங்கள் சிறப்பு ஆய்வு அலகு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையில கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலங்களை ஆய்வு செய்து பழுதுகள் ஏற்பட்ட பின் அதை உடனுக்குடன் சீரமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. நிபுணத்துவம் வாய்ந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் கொண்ட பாலங்கள் சிறப்பு ஆய்வு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையுடைய முதன்மை இயக்குனர், கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு துறையினுடைய தலைமை பொறியாளர், சாலை மேம்பாட்டு நிறுவனத்தினுடைய தலைமை பொது மேலாளர் உள்ளிட்ட 5 பொறியாளர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழக அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.